ஆக்குது என்ன சொல்றது. நான் லாஸ்டா இதோட முடிச்சிடலாம். நான் மூவியவும் சேர்த்து பண்ணலாம் தான் இருந்தேன். ஆனா இப்ப பண்ண முடியாது. ஓடிடி ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா பண்ண முடியுதான்னு பாப்போம். நான் கடைசியா இந்த டப்பிங்ல பயங்கரமா எனக்கு கடுப்பேத்தின விஷயம் என்னன்னா, டான்ஜிரோ ரொம்ப பொலைட்டானவன். அவனை ஒழுங்கா டப் பண்ணல, நீ வா போன்றான். அப்படியே மூவில கியூவை வாடா போடான்றான். டீமன் ஸ்கூல்ல ரேங்கிங்க்கு மரியாதை இருக்கு, அதையும் ஒழுங்கா டப் பண்ணல. இப்படி கண்டிப்பா பண்ணி இருக்கணும்ன்ற இடத்துல எல்லாம் ஒண்ணுமே பண்ணல. ஒரு ஹோல் ஃபேமிலியே ஒருத்தனை கொல்றதுக்காக பல ஜெனரேஷனா சந்தோஷம் நிம்மதி மொத்த வாழ்க்கையே இழந்து அந்த டிசீஸால சீக்கிரம் இறந்து இப்போ கரண்ட்ல சாக போற ஒரு மனுஷன் மூசானுக்கு மரியாதை கொடுப்பானா? இல்ல நான் கேக்குறேன், அறிவு இருக்க ஒருத்தன் அப்படி கூப்பிடுவானா? இவ்வளவு மோசமாவா டிரான்ஸ்லேட் பண்றது? கேளுங்க. உங்களை சந்திச்சதுல சந்தோஷம். உங்களை சந்திச்சதுல சந்தோஷமா? உங்களையா? அவ்வளோ மரியாதை கொடுக்குற அளவுக்கான ஆளா மூசானு? இதுல சந்தோஷமா வேற. லூசாடா அவன். எப்படிடா சந்தோஷப்படுவான்? அவன் இருக்க நிலைமையை பாத்தியா? சந்தோஷமா இருக்கவன் இப்படிதான் இருப்பானா? இதை விட டீமன் ஸ்லேயரை தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணவங்க ஒரு மண்ணையும் புரிஞ்சிக்கலன்றதுக்கு என்ன வேணும்னு எனக்கு தெரியல. ஆல்ரைட் கைஸ், நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி வாய்ஸ் ஆக்டர்ஸை பத்தியே நாம இங்க பெருசா பேசல. இதை டிரான்ஸ்லேட் பண்ணாங்க பாருங்க ஒரு டீமோ தனியாலோ, அவங்கள தான் மெயினா சொல்லணும். இந்த அளவுக்கு அக்யூரேட்டா பார்க்கணுமா ப்ரோன்னு யாராவது ஒரு வேலை கேட்டா, நான் இங்க சொன்னதெல்லாம் அக்யூரசியே இல்ல. அக்யூரசிலாம் பார்த்தா இன்னும் நிறைய சொல்லலாம். அண்ட் இந்த டப்பிங்கை யார் வேணா தப்புன்னு சொல்லுவாங்க, நீங்க அதை சரியா சொல்லுங்களேன் பாப்போன்னு கேட்கலான்றதுக்காக தான் அதே தமிழ்ல அந்த டயலாக்ஸ் எல்லாம் எப்படி சொல்லியிருக்கலாம்னு நான் சொன்னேன். இங்க ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கணும்னா, ஃபர்ஸ்ட் நாம குவாலிட்டியை டிமாண்ட் பண்ணணும். நல்லா டப் பண்ற மூவிக்கும் 200 ரூபாய் தான் டிக்கெட். வாய்க்கு வந்தபடி டப் பண்றதுக்கும் அதே 200 தான்ன்றது சரியா? ஒரு யூடியூபர் வீடியோ போட்டு அது நமக்கு பிடிக்கலனா அதை ஜஸ்ட் நம்ம பார்க்காம போயிடலாம். அண்ட் அதை பார்க்கறதுக்கு நம்ம ஒன்றும் பெருசா செலவும் பண்றது இல்ல, நேரத்தை தவிர. ஆனா நீங்க உள்ள போய் டப்பிங் வாஸ்டா இருந்துச்சுன்னா, நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண ஓடிடிலையும் காசை கொடுக்க போறது இல்ல, வாங்கின டிக்கெட் காசையும் திரும்ப கொடுக்க போறது இல்ல. இதெல்லாம் ஒரு விஷயமான்னு கேட்கறவங்களுக்காக சொல்றேன். குவாலிட்டியை டிமாண்ட் பண்ணுங்க. இதுல மட்டும் இல்ல, நம்ம ஸ்பெண்ட் பண்ற எல்லாத்துலயும்.